Thirumbipaar cooking channel ku ungalai anbudan வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Chettinad ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை. அதுக்கு என்னென்ன பொருள் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பு பத்த வச்சு மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா அவ்வளோ கொதிச்சிட்டு இதில் கொஞ்சோண்டு மோந்து வச்சுக்கிட்டு தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். இப்போ அதில் வந்து நான் உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அதை லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் எதுக்கு ஊற்றினா கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருக்கும். மாவு கொழுக்கட்டை சாப்பிட்றப்போ அது நல்லெண்ணெய் வாடை நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சு இப்போ மாவை 2 கப் மாவு இதை வந்து போட்டு நல்லா கிண்டிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினா தான் நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இருந்தால் பிடிக்காது. சூடு கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா கொஞ்சம் பதமாக இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா கையை வச்சு நல்லா அப்படி கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம். சுடுதண்ணிலே பாதி வந்திருக்கும். இதை நம்ம இப்படி உருட்டி இப்போ நல்ல மாவு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்துருக்கோமோ 1 கப்பு மாவு எடுத்துருக்கோம்னா இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அந்த இதில் 1 கப்பு மாவுனா 3 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இப்போ இந்த உலை காயட்டும். நம்ம அதுக்குள்ள கொழுக்கட்டையை நல்லா உருட்டிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மிலே வைங்க. நம்ம உருட்டணும்ல, உருட்டுற வரைக்கும் தண்ணி கொதிக்கணும்ல, அதனால் சிம்மிலே இருக்கட்டும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா உள்ளாங்கையில் வச்சு இப்படி அழுத்தி தேய்க்கணும். இந்த லேசாக தேய்ச்சாலும் ஏன்னா பாதி மாவு வெந்தது. இப்படி தேய்ச்சி வச்சு இப்போ எல்லாம் அதே மாதிரி இப்படி ஒரு செய்யலாம். இப்படி நீட்டமாகவும் இப்படியும் செய்யலாம். இப்போ நம்ம மாவு ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ மாவு உருட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் ஒலை கொதிக்குது. இப்போ ஒலை நல்லா கொதிக்கட்டும். இப்போ உலவு கொதிச்சுன்னு ஒன்றா போட்டு அப்படியே போட்டு வேக வச்சோம்னா பச்சரிசி மாவு வந்து கடையிலே இருக்குது. கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லி கேட்டாலே இருக்குது. நம்ம வீட்டில் பச்சரிசி இருக்குது. இப்போ வந்து ரேஷன்லேயே அரிசி போடுறாங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சாலும் பரவாயில்ல. இதுதான் நான் ரேஷனில் போட்டு அரைச்சி வச்ச மாவு தான் இது. இப்போ உலை கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட்டுருவோம். கொஞ்சமாக எடுத்து போட்டுருவோம். பாதி சுதானமாக போடுங்க, கையில் விடாமல். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு வேகும். வெந்துருச்சுனாக்கா அது மேலே அப்படியே மிதக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கு முன்னாடி நம்ம மண்டபத்தை போடலாம். இதில் நான் ஒரு 1/2 மணி தேங்காய் எடுத்து பால் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதி இதில் பாருங்க, இந்த பாதி இதில் பாதி தேங்காய் இதில் எடுத்து நல்லா திருவி பால் எடுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சோண்டு அந்த இதுலேயே கொஞ்சோண்டு துருவி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தூவி வர்றதுக்கு. இப்போ இதை பால் எடுத்துக்கலாம். 1 பால் 2 பால் எடுத்துட்டோம்னா அது ஊற்றிக்கலாம். இப்போ ஊரை நல்லா வெந்துருச்சு. வெந்து மேலே மிதக்குது பாருங்க. இந்த பாரு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மிதக்குதா. இது நல்லா இப்போ வந்து இது வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அதை வெந்துருச்சுங்கிறது இதான் நமக்கு பதம். இப்போ இதில் வந்து நான் மண்டபத்தை போடுறேன். நான் வந்து மண்டபத்தில் எனக்கு வந்து கல் மண் இல்லை. அப்படி உங்களுக்கு கல் மண் இருக்குதுன்னா நீங்கள் வடிகட்டி நல்லா பாலை காய்ச்சி வடிகட்டிக்கிங்க. இப்போ நான் வந்து மண்டபம் வந்து போடுறேன். மண்டபம் எவ்வளோன்னா ஒரு 1/4 கிலோ மண்டபம். இது நல்லா கரையட்டும். நல்ல மண்டபம் பூரா நல்லா கரைஞ்சிருச்சுன்னா இந்த கரையட்டும். அதாவது வேகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா மாவு வேகாது. நல்லா வெந்து மிதந்து வந்ததுக்கு முன்னாடி மண்டபத்தை போடணும். இதில் என்ன போட்டிருக்கோம்னா இது வந்து சுக்கு, மிளகு, ஏலக்காய். அதாவது சுக்கு வந்து இந்த அளவு ஒரு 1/2 இன்ச்சு, மிளகு 1 ஸ்பூனு, ஏலக்காய் ஒரு 5. இது நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதோட போட்டுடலாம். செட்டிநாடுனா இந்த இது காரசாரமாக இருக்கும். மிளகு, சுக்கு, பால் கொழுக்கட்டைக்குனாலே மிளகு, சுக்கு, ஏலக்காய் 3 நல்லா போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிங்க. அதான் நல்லா இனிப்பு, நல்ல உரப்பு, காரசாரமாக நல்லா இருக்கும். மண்டபம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதான் நம்ம வெந்தது பதம். இப்போ மண்டபம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில்
குழம்புக்கு நான் கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குதா. இப்போ இதில் கொஞ்சோண்டு மாவு பச்சரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றினா கொஞ்சம் கெட்டி பதம் கிடைக்கும். இப்போ அது கெட்டி பதத்துக்கு வரும். இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு, இனிப்புனால கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பூ துருவி தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு ஒரு கிண்டிடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றி இறக்கிடலாம். மொதல் பால், ரெண்டாவது பால், 2 பால் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அதை ஊற்றிடலாம். போட்டு ஒரு கிண்டு கிண்டிடுவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், இல்லாட்டினா பால் திறஞ்சிரும் தேங்காய் பால் ஊற்றுனதுனால. இப்போ நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நல்லெண்ணெய், சுக்கு, மிளகு, ஏலக்காய் தான் ரொம்ப இது இம்பார்ட்டன்ட். அதனால் இதை நல்லா போட்டு இந்த மாதிரி வச்சு இதே நான் சொன்ன மெத்தடுக்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.